மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழகம் ஃபுல்லாவே பேசிக்கிட்டு இருக்க ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி. ஸோ அந்த தக்காளியை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். அதாவது ஒரு காலகட்டத்துல தக்காளியை ஒரு விஷப்பொருளா கொண்டு ஒதுக்கியிருக்காங்க. ஆனா அதே தக்காளி நம்மளோட சமையல் அறையில ஒரு பிரதான இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஒரு காலகட்டத்துல தக்காளி அதிகமா எடுக்கிறதுனால உடம்புல நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி நிறைய உணவியல் நிபுணர்கள் வந்து ஆலோசனை கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி நம்மளோட சமையலுக்கு ஒரு முக்கிய பொருளா வந்து தக்காளியை தான் எடுத்துக்கிறாங்க. அதாவது அந்த புளிப்பு தன்மை, புளிப்பு டேஸ்ட் வரணும் அப்படின்னா அதுக்கு மற்ற விஷயங்களை விட மெயினா தக்காளி வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த தக்காளியை இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எதுக்கு ஒதுக்குனாங்க அப்படின்ற காரணத்தை நம்ம பார்த்துருவோம். அதாவது தக்காளி சாப்பிட்றதுனால உடம்புல நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி அதிகமா எடுத்துக்கிட்டா கிட்னில கல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் அதிகமா வீக்கத்தை கொடுத்து அதிகமான வலியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. தோல் நிறமாற்றம் வரும், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வாமை, அதாவது ஒரு வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும் அந்த தக்காளி வந்து ஒரு ஒரு சிலருக்கு வந்து அது சேராது, அது வந்து அலர்ஜியா மாறிடும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தக்காளியை வந்து நிறைய நெகட்டிவாவே சொல்லிட்டு இருந்தாங்க. அது எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அந்த தக்காளியில் இருக்கிற தாதுக்கள் வந்து நம்மளோட கிட்னியில் வந்து படிஞ்சு அது வந்து ஒரு உப்புக்கல் மாதிரி அது மாறி அதுதான் நம்ம வந்து கிட்னியில் கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தாதுக்கள் அதிகமாக படிகிறதுனால அது கல்லா மாதிரி நமக்கு உடம்புல அதிகப்படியான வலியை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கை கால் வலி இருக்கும், மூட்டு வலி இருக்கும், இவங்கெல்லாம் வந்து தக்காளி சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து அந்த வலியோட சேர்ந்து வீக்கமும் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, அந்த தக்காளியில அல்கலாய்டு நிறைந்த சோலானின் அதிகமா இருக்கிறதுனால அது நம்ம உடம்புக்குள்ள அதிகமா போகிறதுனால மூட்டு வலி ஏற்பட்டு அது வீக்கமாகவும் மாறுது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த தோள்கள்ல நிறமாற்றம், அந்த ஸ்கின் டிசீஸ் அது எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த தக்காளி நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது லைகோஃபெனோடெர்மியா அப்படிங்கிற ஒரு டிசீஸை அது ஏற்படுத்துது. இதுதான் வந்து தோல் நிற மாற்றத்துக்கு ஒரு காரணமாக இருக்கு. ஸோ இந்த ஒவ்வாமைலாம் எதுக்காக ஏற்படுது தக்காளி எடுத்துக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியில் வந்து ஹிஸ்டைன்மன் அப்படிங்கிற ஒரு கலவை வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதை நம்ம எடுத்துக்கும் போது தான் தோலில் வந்து வெடிப்பு, அந்த நிறமாற்றம், இருமல், தும்மல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக வந்து ஏற்படுது. அதாவது தக்காளியை சேர்த்துக்கலாம், முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப அதிக அளவு எடுத்துக்க கூடாது. இந்த ஒவ்வாமை இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சென்ஸ் இருக்கிறவங்க மட்டும் தக்காளியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம தக்காளி எதுக்காக இதுக்கு முன்னாடி ஒதுக்கி வச்சிருந்தாங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்போ வந்து அதே தக்காளி நான் சொன்ன மாதிரி நம்மளோட சமையல் அறையில ஒரு பிரதான இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்றோம். அது எதுக்காக? தக்காளியில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் வந்து சொல்கிறேன். தக்காளி நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளோட ரத்த அழுத்தம், இதய ஆரோக்கியம், கண்ணுக்கு, மலச்சிக்கல் இருக்கிற அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, புற்றுநோய், மெயினாக வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து தக்காளியில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எல்லா ஆண்களுக்குமே முக்கியமான ஒரு விஷயம் அந்த விந்தணுக்கள். ஸோ அந்த விந்தணுக்களை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து தக்காளிக்கு இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. பட் நான் ஃபர்ஸ்ட் தக்காளி வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நார்மலாவே ஹார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கலாம். அந்த எல்லா ரெட் கலர் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. அதுல வந்து குறிப்பா தக்காளி ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஏன் அப்படின்னா, தக்காளியில வந்து லைகோஃபின் அப்படிங்கிற ஆக்சிஜன் தரக்கூடிய விட்டமின் ஏ, சி, இ இந்த பொருட்கள் வந்து அதுல இருக்கிறதுனால அது வந்து இதயத்துல இருக்கிற அந்த அடைப்புகள் எல்லாம் வந்து சரி பண்ணி இதயத்தை வந்து சீரா இயங்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து தக்காளிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்த விடவே நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி. கொரோனா காலகட்டத்தில் கொரோனா வராமல் இருக்கிறதுக்காக நம்ம நிறைய கஷாயங்கள் அது இதுன்னு நிறைய ஹோம் ரெமடிஸ் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த தக்காளியில் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது அப்போ யாரும், அதாவது தக்காளியில் ஃபோலேட், லைகோஃபின், விட்டமின் பி, சி இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால அதை நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய அந்த தக்காளி ஒரு காலகட்டத்தில் நம்மளோட கையில் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் கிலோ கணக்கில் வந்து கிடச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு சில நாட்களாக பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து ரொம்ப தங்க மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அதாவது பணத்தை பார்த்து பார்த்து செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில். அதே மாதிரி இப்போ தக்காளியை வீட்டில் பார்த்து பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இது எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியோட விலை ஏற்றம். 5 ரூபாய் 10 ரூபாய் இருந்த தக்காளி இன்னைக்கு 100 ரூபாய், 130 ரூபாய், 150 ரூபாய் வரைக்கும் விற்குது ஒரு கிலோ.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாகவும் தான் இது வந்து இப்போ பேசப்படுது தமிழகம் ஃபுல்லாகவே. ஸோ இந்த விளைச்சல் ஏன் கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாநிலத்தில் வெயில் அதிகமாக இருந்துச்சு, மற்ற மாநிலங்களில் மழை அதிகமாக இருந்துச்சு. இந்த இயற்கை சீற்றங்களால தான் தக்காளியை பயிரிட முடியாமல் விவசாயிகள் வந்து மாற்று பயிர்களை வந்து விதைச்சாங்க. ஸோ அதனால தான் தக்காளியோட வரத்து கம்மியாச்சு. தக்காளியோட வரத்து கம்மியானதுனால தான் அதோட விலை ரொம்ப அதிரடியாக உயர ஆரம்பிச்சு. தக்காளியோட விலையேற்றத்தோட பின் விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து அதிகமாக தக்காளி சேர்ப்போம் அப்படின்னா அது வந்து இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. வீடுகளில் ஒரு 4 தக்காளி சேர்க்குறாங்க அப்படின்ற இடத்துல இப்போ வந்து 2 தக்காளி 1 தக்காளி சேர்த்தா போதும் அப்படின்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்களில் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரு சாப்பாடில் ஒரு வகை பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தக்காளி சாதம் இப்போ இந்த ஹோட்டலில் வந்து தக்காளி சம்மந்தப்பட்ட பொருட்களை செய்யறதுமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்படி செஞ்சாங்கனாலும் அதுக்கான விலை அங்கே ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதாவது தக்காளி சட்னி, தக்காளி ஊறுகாய், தக்காளி சாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு கம்மியாக கிடைக்கும். அது ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த தக்காளி விலையேற்றத்தால் இப்போ அந்த உணவுகளோட விலையேற்றமும் அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மக்களுக்காக தமிழ்நாடு அரசு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த மக்கள் எல்லாம் இந்த தக்காளின்ற ஒரு விஷயத்துக்காக ரொம்ப வேதனைப்படுறத பார்த்துட்டு தமிழ்நாடு அரசே இதை கையில் எடுத்து ரீசெண்டா ஒரு அதிரடியான முடிவை வெளியிட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ரேஷன் கடையிலும் வந்து சாமானிய மக்களுக்கு 1 கிலோ தக்காளி 60 ரூபாயிலிருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை இப்போ செஞ்சும் காட்டிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த தக்காளியோட விலை வந்து ஏறிட்டே தான் போகும் அப்படின்றதுனால இப்போ இந்த தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருக்கு. ஆனால் தொடர்ந்து இந்த விலையேற்றம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து மக்களிடையே ஒரு பெரிய அதிர்ச்சியையும் வேதனையும் தான் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இன்னும் போக போக இந்த தக்காளிக்காக எல்லாரும் தமிழ்நாடு அரசா இருக்கட்டும், இல்லை பொதுமக்களா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், என்னென்னலாம் பண்ண போறோம், இன்னும் என்னென்னலாம் இந்த தக்காளி நம்மள பண்ண வைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிரோஷா.